குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ஃபைப்ராய்ட் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி அதை பற்றி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் வரும், பெனிஃபிட்ஸ் அவுட்வை த ரிஸ்க். அது மாதிரி இருக்கும் போது நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் வில் பி இன்னசென்ட் அண்ட் யூ நீட் நாட் ரெக்வயர் ரிமூவல் ஆஸ் ஃபார் as the size is less than 4 centimeter and it is away from the cavity. அதாவது யூட்ரைன் கேவிட்டிக்கு தாண்டி இப்போ சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கிற போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ப்ரெக்னென்சியில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் டாக்டர் இந்த ஃபைப்ராய்டில் அப்படின்னா, நம்ம ட்ரைமஸ்டர் வைஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேவிட்டிக்குள்ளே இருக்குது, இப்போ சப் மியூகோசல் ஃபைப்ராய்டு அது மாதிரி இருக்குது அப்படின்னா, அது என்ன சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு அது தடையாக இருக்கும். ஸோ அப்போ மிஸ்கேரேஜஸ் வரலாம், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன்ஸ் வரலாம். அதே பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கலாம் யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகும்போது. செகண்ட் ட்ரைமஸ்டர்லன்ற வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெட் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபைப்ராய்டு வரும்போது பெயின் சிவியராக இருக்கும், அது லேபர் பெயின் மாதிரியே இருக்கும். அப்போ நம்மளுக்கு அனால்ஜெசிக்ஸ் போட்டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். தேர்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ கேவிட்டி இந்த சர்விக்கல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். அது அந்த தலை இறங்கிறதுக்கு அது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு